ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் வாசிக்கலாம். 15வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும், 15லிருந்து 17 வரைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்கள் எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் அப்படின்னா, இது ஒரு தொடர்ச்சியான ஒரு அதிகாரம். நீங்கள் முதலாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் சீவேரென்று இருந்தாலும் அதை அல்லது அது இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அதை நான் வெண்மையாகவும் பனியைப் போல வெண்பஞ்சை போலவும் மாற்ற வல்லவர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறார். அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் அநேக கீழ்ப்படியாமை, அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் பாருங்கள், இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பொதுவாக எப்படி யோசிப்போம் அப்படின்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை, அவர்கள் தேவனை விட்டு அப்படியே ரொம்ப தூரம் இருக்கிறாங்க. அப்படி போல் கிடையாது. இஸ்ரவேலின் தேவனை தான் அவங்க தெய்வமாக கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவரை மாத்திரமே அவர்கள் தெய்வமாய் வைத்திராமல், அவரை மாத்திரமே பிரதானமாக வச்சு இல்லாமல், இல்லை அவங்க மற்ற காரியங்களில் கூட இருக்கிறாங்க. இல்லை, they still belong to God. கடவுளுக்குரியவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் கடவுளுக்கு உரியவர்கள் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க இன்னுமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆசாரிய ஊழியத்தை அவங்க வேறு யாருக்கும் செய்யலை, இஸ்ரவேல் தேவனுக்கு தான் செய்கிறாங்க. எல்லாமே இருக்குது, எல்லாமே தேவனுடைய பார்வையில் சரியான போல் காணப்படுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, அவங்க இருதயத்தில் தேவனை விட்டு அவங்க தூரமாக இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இந்த அதிகாரத்தை நம்ம விசேஷமாய் வாசிக்கும் பொழுது, இந்த ஏசாயா 30வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1வது வசனத்தை வாசிங்க. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். 9வது வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலை. ஆனால் பாருங்கள், எனக்கு இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனம் தான். அவர் சொல்கிறார் 17, நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும். அப்படின்னா எப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவன் பயமுறுத்த. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய நிலைமை எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. தேவனை தான் தெய்வமாய் கொண்டிருக்கிறாங்க, ஆனால் முழுமையாக இல்லை. கடவுளுக்கு கீழ்ப்பணியணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முழுமையாக இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முழுமையாக இல்லை. அவங்களுடைய இருதயம் இங்கேயும் அங்கேயுமா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அசிரியர்களுக்கு அவங்கள ஒப்பு கொடுக்குறாரு. ஆனாலும் அவங்க இருதயம் அதாங்க நம்ம வாசித்தோம், நீங்கள் மனம் திரும்ப சூழ்நிலையில் இல்லை. பட் ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம போகும்பொழுது அவர் கொடுக்குற ஒரு நம்பிக்கையான வார்த்தை இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அநேக நம்பிக்கையான வார்த்தைகள் உண்டு. அதில் ஒரு மிகவும் நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வார்த்தை,
அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதாவது அந்த டோனி எப்படி கொண்டு வரலாம், அதாவது கோபமாக பேசுகிற ஆண்டவர், நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கு மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய டோனியை அப்படியே மாத்துறாரு. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னதானா நம்முடைய லைஃப்பில், அது நம்ம என்ன சூழ்நிலைக்குள்ளே நம்மளை கொண்டு போனாலும், என்ன பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும், என்ன பாதிப்புகள் நமக்கு இருந்தாலும், ஆண்டவருடைய இருதயம் என்னன்னா நமக்கு இறங்கும்படிக்காக அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் பெரிய பிரசங்கம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, ஒரு முழுமையான மனம் திரும்புதல். அதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை, சில சிச்சைகளை, சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அந்த முழுமையான மனம் திரும்புதல். ஸோ நாம் கூட பார்த்திங்கன்னா இஸ்ரவேல், நம்ம வந்து ஆண்டவரை விட்டுட்டுல, ஆண்டவரை வந்து நம்ம தேடாமல் இல்லை, ஆலயத்துக்கு வராமல் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்காமல் இல்லை, வேதத்தை வாசிக்காமல் இல்லை, எல்லாமே நம்ம செய்கிறோம். நாம் தேவனுடைய ஜனங்கள் தான். இவங்க யாருன்னு பார்த்தா தேவனுடைய ஜனங்கள் தான். ஏசாயா தீர்க்கதரிசி புறஜாதிகளுக்கு எழுதலை இந்த வார்த்தையை, புறஜாதிகளுக்கு எழுதலை. பவுல் அநேக நிருபங்கள் எழுதும்போது பார்த்தா புறஜாதிகளுக்கு எழுதலை, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதுறாரு. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் தான் காரியங்கள் சரியில்லை என்று சொல்லி அவர் உணர்த்துகிறத பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா ஒரு முழுமையான மன மாற்றத்தை எதிர்பார்க்குறாரு. அதான் இங்கே சொல்கிறாரு, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எவ்வளோ ஃபஸ்ட்டு இறங்கும்படி காத்திருக்கிறாரு, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதாவது எவ்வளோ அழகான தெய்வம் அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட வருவோமான்னு அவர் காத்திருக்கிறார் முதல்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் உன் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்குது. ஆனாலும் என் ஹார்ட் என்ன தெரியுமா சொல்லுது, என் ஹார்ட்டில் இருக்கிறது என்ன தெரியுமா, நான் உனக்காக காத்துட்ருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு இறங்கும்படிக்கு காத்துட்ருக்கிறேன், உனக்கு நன்மை செய்யும்படி காத்திருக்கிறேன், உன் சூழ்நிலையை மாற்றும்படியாய் காத்திருக்கிறேன். அதாவது எப்படி இருக்குனால ஆண்டவர் பிளஸ்ஸிங்கை கையில் வச்சுட்ருக்கிறாரு. நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனே, நான் உனக்கு இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட, நீ உன்னை தாழ்த்து, உன்னை சிறுமப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் மேல் மனதுருகும்படிக்கு எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிறவர், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனமா வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் நம்மளோடு இந்த காலை வேளையில் பேசுகிறார். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வழியாக நம்ம போகிறோம். ஆமான்னு யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அநேக போராட்டங்கள் வழியாக போகிறோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு சபையை குறித்து நான் ஒரு சுருக்கமாக, இன்னும் ஒரு 15 நிமிடம் இருக்குது, சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். அநேக போராட்டத்தின் மத்தியில் அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது, அந்த சபைக்கு பவுல் கொடுக்குற சில ஆலோசனைகளை நம்ம சுருங்க தியானிப்போம். முதலாவது அந்த சபையை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர், கொரிந்து சபை இல்லை, ஆனால் 2 கொரிந்தியரில் அந்த சபையை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. 8வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து வாசிங்க பார்க்கலாம் வேகமாக. தொடர்ந்து ஆமாம் போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பவுல் மக்கதோனியா, கொரிந்து நிருபத்தில் மக்கதோனியா சபையை குறித்து அவர் எழுதுகிறார். அதில் ஒரே ஒரு வரி மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில்,
அதாவது தேவனுடைய ஊழியங்களுக்கு அவங்க எப்படி உதாரத்துவமாய் நன்மை செய்தாங்க, எப்படி தங்களுடைய தரித்திரத்தில் இல்லாமையிலிருந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறும் காசை மாத்திரம் பற்றி பேசலை. அதுக்கப்புறம் பாருங்கள் 5வது வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. எந்த சபை? சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்க, ஒரு கெஸ்ஸு தான். மக்கதோனியாவில் இந்த இடத்துல மிகுந்த தரித்திரத்தில் கொடுத்தாங்க, தங்களையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எந்த சபை அது? ஃபியோனா கெஸ் பண்ண முடியுமா? மக்கதோனியா சபை தெரியலையா? சரி, பரவாயில்ல. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் மறக்கவே கூடாது நீங்கள், சரியா? மக்கதோனியாவில் சபை அப்படின்னாவே இந்த சம்பவம் நமக்கு அப்படியே முன்னாடி கண்ணு முன்னாடி நிற்கணும். என்னென்னா, பவுல் 2-3 இடத்துக்கு போகிறதுக்காக ஆவியில் பிரயாசப்படுறாரு. வேதம் சொல்லும், ஆவியானவர் சுவிசேஷ ஊழியத்தை அவருக்கு தடை பண்ணினார். அப்புறம் அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறேன், 16-12. அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. பிலிப்பு சபை பவுல் பெற்றெடுத்த ஒரு சபை. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். ஒரு இடத்துக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறாரு, ஆவியானவர் தடுக்கிறார். ஸோ அந்த இடத்துல அன்று இரவு தூங்கிட்டு இருக்கும்போது மக்கதோனியா மனுஷன் ஒருவன் சொப்பனத்தில் நீங்கள் ஏன் தேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறத பார்க்க முடியும். அந்த பிலிப்பு சபையில் தான் போகும்பொழுது பவுல் ஆற்றங்கரையில் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது லீதியான் என்கிற ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அந்த இடத்துல சபை உருவாகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், பிலிப்பு சபையை குறித்து தான் மிகுந்த உபத்திரவத்தில், மிகுந்த கஷ்டத்தில், ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிலிப்பு சபை தங்களுடைய இல்லாமையில் கூட பவுலை நேசித்து பவுல் மேலே அன்பு செலுத்தி பவுலுக்கு காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கொடுத்த காணிக்கைக்கு நன்றி சொல்லி பவுல் எழுதுகிற ஒரு நிருபம் தான் பிலிப்பியர். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அந்த நிருபத்தில் சில காரியங்கள் அப்படியே மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக 3வது வசனம் 1:3, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். ஹல்லேலூயா. அதாவது சுவிசேஷ வசனத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் போதிக்கிறார். எல்லாருக்குமே கர்த்தருடைய இப்போ நான் வசனத்தை நான் போதிக்கிறேன் அப்படின்னா எனக்கும் வசனம் உரித்தாகிறது, உங்களுக்கும் வசனம் வருகிறது, உங்களுக்கும் போதிக்கப்படுகிறது வசனம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்திற்கு அவர்கள் உடன்பட்டவர்கள் அல்லது அந்த வசனத்துக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், தங்களை உட்படுத்தி கொண்டவர்கள், தங்களை கீழ்ப்படுத்தினவர்கள் ஆனபடியால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வசனம் வர்றது முக்கியம் இல்லை, சுவிசேஷத்தை ரிசீவ் பண்ணது முக்கியம் இல்லை. அங்கே அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார். அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை சும்மா ரிசீவ் பண்ணல, நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடினால, நீங்கள் அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தபடினால, அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டபடினால. ஆமாம், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கூட நான் பிரசங்கம் பண்றேன், இனி நீ அழுது கொண்டிருந்தாய்னா அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறபடினால, அதற்கு உள்ள என்னை உட்படுத்தி கொள்ளுகிறபடினால, நான் அதில் ஒன்றாக கலந்து விடுகிறபடினால. வசனம் ஏதோ சும்மா வசனம் கிடையாது. அந்த வசனம் என் உயிரை போல, என் உடலுக்குள்ள, அது என் ரத்தத்துக்குள்ள அது கலந்து விடுகிறபடினால, அவர்களுக்குள்ள கலந்தபடினால ஆண்டவர் சொல்றாரு, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, 6வது வசனம், நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லை, பவுல் ஒரு சபையை இப்படி சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர். இல்லை, பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், பெரம்பெடுத்து பின்னி போடுவார். அவர் ஒரு சபையை இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்திருக்க முடியும், எவ்வளோ ஒரு சாட்சியுள்ள சபையாக இருந்திருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அவங்க எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அவங்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த உபத்திரவத்தின் நடுவில் வாசிக்கலாம் நம்ம. அதே அதிகாரம்
வசனம் 29, 30. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவப்படுகிற சபைக்கு பவுலுடைய உபத்திரவத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லது ஆறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோட காணிக்கையை கொடுத்து உற்சாகத்தோட நிருபங்கள், அதாவது நம்ம ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப வியாதியாக இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது பண தேவைகள் கூட செகண்டரி, ஆனால் நம்மளை யாராவது ஒருத்தர் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா, விசாரிக்கலைன்னா ஒரு கஷ்டம் இருக்கும், ஆனால் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுவே நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி தரும் இல்லை? அப்போ நம்மளை விசாரிக்கிறதற்கும் ஒரு சிலர் இருக்கிறாங்களே இல்லை? அப்படி போல் பவுலை விசாரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படின்னா, மிகுந்த உபத்திரவத்தில். ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பார்த்து நான் சில நேரத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், பவுல் சொல்லும்பொழுது, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுவதுமான போராட்டமே உங்களுக்கு. அதை சுருக்கமாக சொல்லனா, நான் என்னமோ பெரிய பிஸ்தா, நான் வந்து கிறிஸ்துவுக்காக பயங்கரம் பாடுபடுறேன், நீங்கள்லாம் ரொம்ப லீஸ்ட்டாக உபத்திரவப்படுறீங்க. இப்போ சும்மா ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து பவுலுடைய ஸ்தானத்தில் பவுல் மாதிரி ஊழியம் செஞ்சேன் அப்படின்னா ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இல்லை? அப்படியே இருப்பேனான்னு தெரியல, சும்மா ஒரு உதாரணமாக, ஏன்னா வேறு யாரையும் எடுக்க முடியாது, அதனால் சொல்கிறேன். பவுலுடைய ஸ்தானத்தில் நான் இருப்பேன், நான் எப்படி யோசிப்பேன்? நான் பெரிய ஊழியம் செய்கிறேன், நீங்களாம் விசுவாசிங்க தான், நீங்களாம் ஜனங்க தான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, என்ன மாதிரியே நீங்களும் போராடுறீங்க, என்ன மாதிரியே நீங்களும் சண்டை போடுறீங்க, என்ன மாதிரியே. அப்போது அவருக்கு இருக்கிற உபத்திரவத்தையும் அவங்களுக்கு இருக்கிற உபத்திரவத்தையும் அவர் வேறுபடுத்திலாம் பார்க்கல, மாறாக, ஏன்னா வேறுபடுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையிலேயே அவங்க பிலிப்பு ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே உபத்திரவத்தில் தான் இருக்கிறாங்க, உண்மையிலேயே தரித்திரத்தில் தான் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் அவங்க விடலை. ஹல்லேலூயா. ஆனாலும் விசாரிக்கிறது அவங்க விடலை. ஹல்லேலூயா. ஆனாலும் அவங்க இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்குது, அவங்க இருதயத்தில் ஒரு காரியத்தை அவங்க யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறோம், ஆனாலும் பவுலே, உம்முடைய சுவிசேஷத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாரு, உம்முடைய இயேசு கிறிஸ்து தான் என் ஜீவன், இயேசு கிறிஸ்து தான் ஆதாரம், இயேசு கிறிஸ்து தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி நீ சொன்ன அந்த சுவிசேஷத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாரு, அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம், அந்த விசுவாசத்தை ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டோம், அந்த விசுவாசத்தின் பலனாக நாங்களை உற்சாரிக்கிறோம். யோசிச்சு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? நீங்களும் நானும் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, நம்மளே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, அவர் பெரிய ஊழியக்காரப்பா, நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆக்சுவலாக அவர் தான்ப்பா எனக்கு ஜெபம் பண்ணோம், நேச்சுரல் இல்லையா? அவர் பெரிய ஊழியக்கார், பவுல் பெரிய ஊழியக்கார், அவர் எவ்வளோ அற்புதம். நான் வந்து அவரோட ஈக்குவலாக கம்பேர் பண்ணிக்க முடியாது, அவர் பெரிய ஊழியக்காரர், நான் ஏதோ சாதாரண மனுஷன். ஆமாம், அவர் கரெக்டு தான், பட் அவருடைய அழைப்பு வேறு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அவர் தான் எனக்காக ஜெபம் பண்ணான், அவர் தான் என்னை விசாரிக்கணும், நமக்கு அப்படி தான் யோசிக்கணும். என்ன தான் இருந்தாலும் இல்லை, அவர் பாஸ்டர், அவர் தான், இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லைனா கூட சரி, அவர் தான் எங்களை விசாரிக்கணும் அப்படின்னு ஒருவேளை தோணலாம், மனுஷிகமாய் ஒருவேளை தோணலாம். அவர் தான் எங்களை விசாரிக்கணும், அவர் போதகர், அவருக்கு தனி பலன் இருக்குது, அவருக்கு தனி கல்வி. இல்லைங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. பவுல் அப்படி தான் பார்க்குறாங்க, பவுலே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்னங்க சொல்லுங்கள்? கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்ன சொல்லுங்கள்? வாயத்தோடு சொல்லுங்கள். விசுவாசம் தான் நம்முடைய அஸ்திபாரம் இல்லை? அதுதான் ஆதாரம், எல்லாமே விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு. அப்போ ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? திருப்பியும் சொல்லுங்கள், ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? என்ன பலன் அளிப்பார்? ஏதோ ஒன்றுக்காக தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவை தேடி வரவங்களாம் இல்லை, ஒரு குஷ்டரோகிக்கு தேடி வரான். எதுக்காக தேடி வரான்? சுகத்துக்காக தேடி வரான். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அதெல்லாம் ரொம்ப வெரி குட் ஹைலைட்டடாக எழுதியிருக்கிறாரு. பயங்கரமான ஃபெய்த்து, ஏதோ ஒன்று. அப்போது முதல்ல ஒரு காரியம் நிச்சயம் இல்லை, அருமையான தம்பி வந்திருக்கிறார், அவருக்கும் சேர்த்து முதல்ல ஒரு காரியம் நிச்சயம். என்ன அப்படின்னா,
அவர் இடத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் என்ன தராரு? நீங்கள் தான் சொன்னீங்க. என்ன கொடுக்குறாரு? எல்லாருக்கும் பலன்னா புரியாது, நம்ம லாங்குவேஜில் சொல்லுங்கள். என்ன தருவார்? நன்மை தருவார். இல்லை, அவர் இடத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஏற்கனவே செய்யப்பட்டவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன். அப்போ எல்லாருக்கும் செஞ்சுருக்கிறாரு. ஆமேன். அவருக்கும் சேர்த்து செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ செய்வார். ஆனால் இங்கே கொஞ்சம் பவுல் கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றி அவர் பேசுகிறாரு. இப்போ கிறிஸ்துவனிடத்தில் எல்லாமே விசுவாசம்தான், எல்லாமே பலனை தேடி தான் வராங்க. ஏதோ ஒன்று ஒருவேளை எப்படி சொல்கிறது, எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லைங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கலாம், சும்மா ஒரு உதாரணம், மறுபடியும் உதாரணம் தான், அப்படிலாம் இல்லை, இருக்குது எனக்கு ஆசை. எந்த ஒரு ஆசையும் இல்லை, ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, சரி, ஆசையே இல்லாத கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஒரு இலக்கு, ஒரே ஒரு நோக்கம் இருக்கும். என்ன இருக்கும் சொல்லுங்கள்? வெரி குட். பரலோகத்துக்கு. அதுவும் ஒரு பலன் தானே, அதுவும் எப்படியாவது நான். அப்போ எதுக்காக நான் விசுவாசிக்கிறேன்? ஸோ இதெல்லாம் அவசியம்தான், இது நிச்சயமாக வேணும், நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். ஆனால் பவுல் ஒரு அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல. எதுக்கு விசுவாசிக்கிறேன்னா, ஏதோ என் வாழ்க்கையில் நடக்கணும்னு, அதுக்கு மாத்திரமே, விசுவாசிக்கிறது மாத்திரமே இல்லை, அந்த விசுவாசத்தின் மூலமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்காக ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசத்து நிமித்தமாக பாடுபடும் பொழுது நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்கும் ஆண்டவர் உங்களை அனுமதிச்சிருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம், சீக்கிரமாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும். 1வது அதிகாரம் 6வது வசனம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வரும்போது இதெல்லாம் மாத்திரம் நான் பிரசங்கமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். அதுக்கு தான் அப்படியே ஏசையால் போய் ரொம்ப ஆசீர்வாதமாக பேசலான்னு. ஆனால் ஆண்டவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் நிறுத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அது வீட்டில் போய் படித்து பாருங்கள். எதிலே நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களா? ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை வச்சுருக்கிறாரு, ஒரு அழியாத வாடாத மகத்துவமுள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு கிரீடத்தை நமக்கு வச்சுருக்கிறாரு. அதனால் இதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷம், அதை குறித்து சந்தோஷப்படுற நீங்கள் கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனால அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, இயேசு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும். ஹல்லேலூயா. பவுல் அதை உபத்திரப்படுகிற பவுலுக்கு எழுதும்பொழுது, பவுல் அந்த உபத்திரவப்படுகிற சபைக்கு சொல்கிறாரு ஆறுதல். எப்படிப்பட்ட ஆறுதல் சொன்னார்னா, கிறிஸ்துவின் நிமித்தமாக வெறும் விசுவாசித்து பலனை பெற்றுக்கொள்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுனா, அருளப்பட்டிருக்கிறது என்ன சொல்கிறதுனா, அது கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லை. அருள் அப்படின்னாவே இரக்கம். நமக்கு அதையும் ஆண்டவர் அருள் இருக்கிறார், அதையும் நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஏதோ நான் பெரிய ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுற, நீங்கள் கம்மியாக இல்லை, எனக்குரிய அதே போராட்டம் உங்களுக்கும் உண்டு. ஆமேன். எங்கேயுமே நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஒருவேளை பாஸ்டரை வந்து என் பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, இல்லை விசுவாசிக்க உங்களுக்குள்ளே போயிட்டு என் பிரச்சனை உங்களுக்கு வந்தால் தெரியும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திராணிக்கு மேலே சோதிக்கிறதற்கு தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். திராணிக்கு மேலே அவர் உன்னை சோதிக்க மாட்டார். அப்படி அவர் சோதிக்கிறார்னா அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கையும் வழியையும் உனக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அதான் ரொம்ப ஆச்சரியம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, யோபுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, எதுக்கு இந்த விசுவாசம், இவ்வளோ பாடுபடுறிய, விசுவாசத்தை தூக்கி போட்டுட்டு மறுதளிச்சுட்டு மறிச்சுப்போ அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர் அப்படி பேசல. மாறாக யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருப்பேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையின் வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு 3 ஆசீர்வாதங்கள் இந்த பிலிப்பியரில் என்னென்ன ஆசீர்வாதங்கள். முதலாவது என் மனசில் ரொம்ப அதிகமாக வந்தது என்ன தெரியுமா? 5வது வசனம் வாசிங்க. 1:5. 3 ஆசீர்வாதங்களை சொல்லி முடிக்கிறேன். 1:5. போதும். அதாவது இதில் கமா போட்டாங்க. அம்மா ஃபீட்பேக் வந்துட்டே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமேம்மா. ஃபீட்பேக் வருது, கேட்கலையா ஃபீட்பேக்? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்து முடிய நடத்தி வருவார். அதை அப்படின்னா முடிய நடத்தி வருவார் என்று நம்பில, முடிய நடத்தி வருவார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, the one who started the good work in you will complete it. will அப்படின்னு போட்டு, will complete it until the day of the coming of Jesus. இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாள் வரைக்கும். அப்போ ஆண்டவர் சொல்ல, உங்களை பவுல் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற சபை தான், ஆனால் சொல்கிறாரு, அப்பா உன் வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கியிருக்கிறவர், உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய தொடங்கியிருக்கிறவர், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய தொடங்கியிருக்கிறவர், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நன்மையை செய்ய தொடங்கியிருக்கிறவர், உன்னுடைய வேலையில் உன்னுடைய பிஸ்னஸ் ஒரு நன்மையை செய்ய தொடங்கியிருக்கிறவர். ஏதோ தொடங்கிட்டு அப்படியே பாதியில் விட்டுட்டு போகிற தெய்வம் கிடையாது, அவர் வருகை மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை யோசிக்கும் போது இப்படி தான் யோசித்தேன். இன்றைக்கி நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஏதோ ஒரு இடத்துலையாவது நான் விசுவாசிக்கிறேன், யாராவது ஒருத்தர் இடத்துலையாவது இவங்க முதல் மாதிரி இல்லை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம் நிச்சயமாக. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம எவ்வளோ வேணும் பாத்திரம் அல்ல. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த நல்லவர்கள் அல்லது ஹீ இஸ் குட், ஹீ இஸ் காட்லின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்தது யாருன்னா, அந்த கிரியையை நமக்குள்ளே தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. the one who started the good work. நமக்குள்ளே ஒரு நல்ல வேலை, எனக்கு இப்போல்லாம் கோவம் வர மாட்டேங்குது. he has started the good work in you. அதை எதை வரைக்கும் தொடருவார்னா, அதுதான் பெரிய நம்பிக்கை. எனக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்துச்சு, உன்னை பாதியிலெல்லாம் விட்டுட்டு போகிற தெய்வம் இல்லை, அவர் வருக மட்டும் அந்த நற்கிரியைகளை அவர் தொடருவார். நம்ம செய்கிறோமா இல்லையோ தெரியல, நமக்குள்ளே வைத்தவர் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய the one who started the good work, அந்த குட் ஒர்க்கினுடைய ஒரு பகுதி தான் இதே 4வது அதிகாரம் 6வது வசனம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் இருக்கிற ஒரு சபை, கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கிற ஒரு சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் தான் உனக்குள்ளே அந்த நற்கிரியை தொடங்கினேன், அது முடிகிற வரைக்கும், அந்த நற்கிரியை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு கைவிட மாட்டேன். நான் அது மாத்திரம் இல்லை, அந்த நற்கிரியினுடைய தொடர்ச்சி என்ன தெரியுமா? உனக்குள்ளே நான் என் சமாதானத்தை வைப்பேன். ஹல்லேலூயா. நான் கொடுக்குற சமாதானத்தை ஒருவரும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கடைசியாக இந்த சபைக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஃபீட்பேக் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் வாசித்து முடிக்கிறேன். 4:19 வாசிங்க. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால நம்ம விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாடுகள் வரும்பொழுதும் நம்ம அதை பொறுமையோடு சகித்தால், வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகின்ற பொன் அக்கினால் சோதிக்கப்படும், அதை பார்க்க விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதனுடைய பலன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயந்தவன் சொல்லிட்டு அதோடு முடிக்கலை. உனக்கு நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல ஏராளமாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு. இல்லை, இன்றைக்கி ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.